ஹாய், நான் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலில் உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறது ஒரு பருப்பு குழம்பு. பச்சைப்பயிறு பருப்பு வச்சு தான் நான் இந்த குழம்பு செய்கிறது. இனி இதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம். பச்சைப்பயிறு பருப்பு 100 கிராம், தேங்காய் ஒரு தேங்காய் அது பாதி, பச்சை மிளகாய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் ஒரு பொடி, பூண்டு 2 பல்லு, சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவுக்கு, கறிவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவுக்கு. இனி இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் இந்த பருப்பை கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பருப்பு சூடாகும் போது ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துடுங்க. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துருக்கிறேன். நான் இங்கே ஒரு பொடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய் கூட எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம பருப்பு வேக வச்செடுக்கணும். முதல்ல இந்த பருப்பை நல்லா கழுகி எடுக்கணும். அதில் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் எண்ணெயும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து வேக வச்சு எடுத்துடுங்க. பாருங்கள், நான் பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது ஒரு பாத்திரத்தில் போட போகிறேன். குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுக்கும்போது அது வெந்ததுக்கப்புறமா அதிலே கூட நீங்கள் தேங்காய் அரைச்சது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே இது தனியாக வேக வச்சு எடுத்து செய்ய போகிறேன். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சது சேர்த்து கொடுத்துடலாம். நான் இந்த தேங்காயில் 1/4 டீஸ்பூன் சீரகமும் 1 பச்சை மிளகாவும் 2 சின்ன வெங்காயமும் 2 பல்லு பூண்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக இருக்கிற குழம்பு தாங்க. ஆனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொடுக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த குழம்பு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். இந்த குழம்பை கொதிக்க விட்டுடாதீங்க. நல்லா சூடு பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். இது இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கடுகு கறிவேப்பிலையெல்லாம் தாளித்து போடலாம். கடாய் வச்சது சூடாகிட்டு இருக்குது. இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். கூடவே 1 டீஸ்பூன் நெய் கூட ஊற்றி கொடுக்குறேங்க. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கொடுத்துடலாம். நான் இங்கே சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இப்போ போட்டு கொடுத்துடலாம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம கறிவேப்பிலையும் காஞ்ச மிளகாவை சேர்த்து கொடுத்துடலாம். ரெடி ஆகிட்டுருக்குது. நம்ம குழம்பில் ஊற்றிடலாமா? நீங்கள் எல்லோரும் இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.